ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2022-2023 பேட்ச்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி கெரியர் ப்ரோக்ராம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2024ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், ஸோ இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் 2022-2023 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் 36 மந்த்ஸில் நீங்கள் கிராஜுவேட் ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் 36 மந்த்ஸ் அப்படின்னா நீங்கள் 2022-2023 பேட்சாக தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் 2022-2023 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோடிங் லாங்குவேஜஸில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சீஷா, ஜாவா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அக்செப்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் டேல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தான் உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே சைன்இன்னு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.